என்ன குஜராத் இது வாய்ப்பு ஏதாவது அவர் சொன்னாரு 2 சீட் ஜெயிக்க பாருங்க. பெட் வைங்க. நாளைக்கு பெட் வைக்க சொல்லுங்க. என்ன பெட் வைக்க சொல்ல நான் ரெடி. நான் ரெடி தான்ன்றேன். 2 சீட் ஜெயிச்சிருங்க. குஜராத் மட்டும் எடுத்துப்போம் சார். அதிகம் வேணாங்க. ஒரு 1000 ரூபாய். ஓகேங்க. பெட்டுங்க. என்ன எப்படினா பெட் பங்கு உங்களுக்கு மொத்தம் யார் ஜெயிச்சாலும் எனக்கு ஒரு உங்களுக்கு தான் பங்கு. நீங்க கமிஷன் உண்டுங்க. நான் ஜெயிச்சா உலகத்துல அண்ணன் சொன்னதுக்கு நான் வர்றது போட்டி பாத்தீங்களா 26 எங்களுக்கு கிடையாதுன்னாரு. ஆனா நான் என்ன சொல்றேன் நான் சொல்லலைங்க. சரி இருக்கட்டும் 26ல சரி அண்ணனே பாதி நியாயமா சொல்றாரு. சரி பாதி இருக்கட்டும். நான் என்ன சொன்னேன் 2 சீட் அவர்னே ஜெயிச்சா நான் 1000 ரூபாய் கொடுத்துறேன். ரைட். போதுமா? பேச்சு மாற்றம் இல்லையா? அவர் சத்தங்கள 1000 ரூபாய் 1000 ரூபாய் எனக்கு உறுதி ஆயிடுச்சு. சொல்லுங்க 1000 ரூபாய் உறுதி ஆயிடுச்சு. கொஞ்சம் சீரியஸா கொஞ்சம் பொன்ராஜை கொண்டு வருவோம் வார்த்தைக்கு. இது நிஜமாலே ஒரு நம்பிக்கை தருதா இல்லை நீங்க எல்லாம் தொடர்ந்து நம்பிக்கை? இன்னைக்கு பாருங்களேன், ஜெயராம் ரமேஷ் கடிதம் எழுதுறாரு. 150 பேர்ட்ட அமித்ஷா பேசுறாரு. 150ன்னு கணக்கு சொல்றாருல. அவ்வளோ அவநம்பிக்கை இருந்ததுன்னா யாருன்னு சொல்லணும்னா அதான் எலெக்ஷன் கமிஷன் கேட்குது. ப்ரூஃப் கொடுங்க. இப்படி 19 தேர்தல் சரியா இல்லை, மிஷின் கரப்ட் ரிக்டு அப்படின்னு சொல்வது எளிதில்லை. அதான் 19 எதுக்கு சொல்லணும்? ஏன்னா ஓப்பனாகவே அவங்க செய்கிறாங்க. ஓப்பனாக செய்கிறது சொன்னால் போதுமே. 150 பேர் இவர் இப்போ 150 பேர்கிட்ட தான் பேசினார். இவருக்கு எப்படி தெரியும்? அவர் கணக்கு சொல்றாரு. இருக்குது 820 கலெக்டர்ல கம்மியால சொல்றாரு அவரு. 820 கலெக்டர் வச்சிருக்காங்க. அதுல 400 சீட்டு ஜெயிக்கணும்னா நீங்க 400 சீட்டுக்கு எந்தெந்த தொகுதியில பேசணும்னா அத்தனை பேசிருக்கணும். நீங்க ஒரு லிஸ்ட் வச்சிருக்கீங்க. கம்மியால சொல்றாரு 150. அப்ப ப்ரூஃப் கரெக்டா கொடுக்கணுமா இல்லையா? என்னங்க அது? அப்ப இவங்க காங்கிரஸ் வந்து இன்னெஃபிஷியன்ட்டா இருக்காங்க. கரெக்டா கொடுக்கணும். 150னா கம்மியா சொல்லக்கூடாது. அவர்கள் தெளிவா ஸ்ட்ராட்டஜி பண்ணி அவங்க தெளிவா வார் ஸ்ட்ராட்டஜி மாதிரி ஒர்க் பண்றாங்க. அதாவது மோடியும் அமித்ஷாவும் ஒரு மிகப்பெரிய ஒரு வார் ஸ்ட்ராட்டஜி, எலெக்ஷன் வார் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பர்ட் அவங்க 2 பேருமே. இதனால் வரைக்கும் அவர்கள் எலெக்ஷன் மட்டும் தான் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. நாட்டுக்காக எந்த வேலையும் பண்ணல. எலெக்ஷன் மட்டும் தான் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. எலெக்ஷனுக்கு பிரச்சாரத்துக்கு போவாங்க, வார் ஸ்ட்ராட்டஜி பண்ணுவாங்க, சோசியல் இன்ஜினியரிங் பண்ணுவாங்க, மேக்ரோ லெவலில் இந்துத்துவ பாலிடிக்ஸ் பண்ணுவாங்க, மைக்ரோ லெவலில் ஜாதி பாலிடிக்ஸ் பண்ணுவாங்க. பண்ணி எல்லாத்தையும் பிரிப்பாங்க. இவங்க வார் உத்தின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சாணக்கியனுடைய உத்தி. அந்த உத்தியெல்லாம் இவங்க மகாபாரதத்துலேருந்து படிச்சிருக்காங்க. அது எப்படி படிச்சிருக்காங்க அப்படின்னா மோசடி செய்கிறது தான் அவங்களுடைய ஃபஸ்ட்டு உத்தி. அந்த உத்தியை எப்படி செய்வது அப்படின்னா எதிரி முகாமுக்குள்ளே புகுந்து கழகத்தை உருவாக்கி அங்கே ஸ்பிரிட்டை உருவாக்கி தூக்கி வாஷிங் மிஷினில் போட்டு க்ளீன் பண்ணி வச்சுக்கிறது. இது 2வது உத்தி. 3வது என்னன்னா அதாவது ஃபைட்டிங் ஸ்பிரிட்டை டேம்பன் பண்ணுறது, வீக்கன் பண்ணுறது. அடுத்தவங்களுடைய எதிரிகளுடைய ஃபைட்டிங் ஸ்பிரிட்டை வீக்கன் பண்ணுறது. அப்போ போர் குணத்தை வீக்கன் பண்ணி அவங்கள ஒன்றும் இல்லாமல் ஆக்குறது. அந்த அடுத்த உத்தியை கையாளுவாங்க. அதுக்கடுத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தவறான கட்டுக்கதைகளை பின்னி விடுறது. வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியிலேருந்து உங்களுக்கு மொத்தமாக அனுப்புவாங்க. அதை எடுத்து எல்லாரும் பேசுவாங்க. கீழே வரைக்கும் அதே இதை பேசுவாங்க. ஒரே மாதிரி பேசுவாங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா மேலேருந்து கீழே வரைக்கும் அதை தான் பேசுவாங்க. இப்போ காந்தி 1982க்கு அப்புறம் தான் தெரிஞ்சேன்னு சொன்னார்ல, அது மாதிரி இந்த வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி கருத்துக்களை பரப்புறது. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கிரியேட்டிங் எ ஃபியர், அதாவது கோழைத்தனத்தை உறுதிப்படுத்தணும். அந்த ஃபியரை உருவாக்கணும். அடுத்த ஸ்ட்ராட்டஜி, வார் ஸ்ட்ராட்டஜி. அதுக்கடுத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஏமாற்றுவதற்கான ஒரு மாயையை உருவாக்குறது. ஒரு ஏமாற்றத்திற்கான ஒரு மாயையை உருவாக்கி ஒரு இதற்கெல்லாம் ஏமாளிகள் இந்திய வாக்காளர்கள். ஆமாம், வாக்காளர்கள் தான் இந்திய. ஏன்னா நீ ஓட்டு என்ன வேணாலும் போடு, யாரும் இந்த யுக்தியும் கையாளல. நான் சொல்றேன், எனக்கு டெலிவரி வரலன்னா மக்கள் சரி அந்த சிஸ்டத்தை ஏன் நீங்க தலையிடுறீங்க? அப்படிப்பட்ட சிஸ்டத்தை நீங்க ஓகே தானே, நீங்க ஜெயிப்பீங்க. நான் சொல்லி முடிச்சிடறேன். அதாவது இந்த ஒரு மாயையை கிரியேட் பண்றது. அடுத்து என்னதுன்னா அதாவது பொய்யை திரும்ப திரும்ப சொல்லி உண்மையாக்குறது. இதுக்குன்னு சோகால்டு இன்டெலெக்சுவல்ஸை ஒன்று கிரியேட் பண்ணி அந்த இன்டெலெக்சுவல்ஸ் மூலமாக பொய்யை திரும்பி திரும்பி சொல்ல வைக்கிறது. அப்போ இது உண்மையாக இருக்குமோன்னு நம்புவாங்கல்ல, அது கடைசியில் தோல்வியை ஒத்துக்கொள்ள வைப்பது. இதெல்லாம் வார் ஸ்ட்ராட்டஜியினுடைய ஸ்கீம்ஸ். இந்த ஸ்கீமை தெளிவாக அவர்கள் பண்ணுகிறார்கள். இது பண்ணட்டும். அது ஏன்னா அதில் தான் ஜெயிச்சிருக்காங்க. 2 வட்டம் ஜெயிச்சது அதுதான் காரணம். இப்போ 2014 2019 வரையும் எவ்வளோ நாளைக்கு தான் மக்களை ஏமாற்றுவீங்க? எவ்வளோ நாளைக்கு தான் ஏமாற்ற முடியும்? இன்றைக்கி நீங்கள் வேற ஒன்றும் இல்லை. இன்றைக்கி உங்களுக்கு ஆதரவாக எக்ஸிட் போல் ரிசல்ட் வந்துருச்சு. இந்த எக்ஸிட் போலில் ஒருத்தன் சொல்கிறான் 10 தொகுதி இருக்கக்கூடிய ஹரியானாவில் 19 தொகுதியில் ஜெயிப்பேன்னு சொல்லி எக்ஸிட் போல் ரிசல்ட் போடுறான். 3 டிவிக்காரன் ஒரே ரிசல்ட் அப்படியே போடுறான்.
கொடுத்தது ஜெராக்ஸ் எடுத்து அமித்ஷா அனுப்பின ஜெராக்ஸ் எடுத்து 1-2 கூட்டி சார் கொடுத்தது ஒப்பீனியன் போல்ல கூட இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும் சார். எக்ஸிட் போல்ல போட்டு என்ன ஆகும்? என்ன உங்களுக்கு பெர்செப்ஷன் கிரியேட் பண்ணனும்ல. ரிசல்ட் நாளைக்கு தெரிஞ்சிட போகுது சார். நாளைக்கு பெர்செப்ஷன் கிரியேட் பண்ணால யாருக்கு என்ன ரிசல்ட் இஸ் ஆல்ரெடி ப்ரீ டிட்டர்மைன்ட். அந்த ரிசல்ட்க்கு தகுந்த மாதிரி யூ ஹேவ் டு கிரியேட் a ground determined by people. by who? யார் people? என்ன people? என்ன நீங்க ஓட்டு போறது? உங்க ஓட்ட ரிஃப்ளெக்ட் ஆக போகுது. உங்க ஓட்ட ரிஃப்ளெக்ட் ஆக போகுது. நான் பேசுன பிறகு பேசுறோம். உங்க ஓட்ட ரிஃப்ளெக்ட் ஆக போதா? நாங்க கேக்குற என்ன சிம்பிள் கேள்வி கேட்டோம். ஏன் உங்களால ஒத்துக்க முடியல? 5000 கோடி செலவழிச்சு விவிபேட்டை வாங்கி 17,30,000 விவிபேட்டை வாங்கி 10 லட்சம் பூத்துல டிப்ளாய் பண்ணிருக்கீங்க. பிரிண்ட் அவுட் வருது. ஓகே, இன்னைக்கு நீங்க ஜெயிப்பீங்க தெரிஞ்சு போச்சுல. எக்ஸிட் போல ஜெயிச்சிருக்கீங்க தெரிஞ்சு போச்சுல. இன்னைக்கு ஜெயிக்க போறனால இன்னைக்கு 100 நாள் அடுத்த 100 நாளுக்கு என்ன திட்டம்னு சொல்லி இன்னைக்கு டிஸ்கஸ் பண்றாரு லேம் டக் பிரைம் மினிஸ்டர். இன்னைக்கு டிஸ்கஸ் பண்றாரு அதிகாரிகளோட உட்கார்ந்து. சரிங்களா? இன்னைக்கு டிஸ்கஸ் பண்றாரு. நாளைக்கு ரிசல்ட். இன்னைக்கு அப்ப இந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட் இருக்கக்கூடிய ஒரு பிரைம் மினிஸ்டர் நீங்க ஜெயிக்க போறீங்க தெரியுது, எல்லாம் தெரியுது. நீங்க உங்களுடைய வெற்றி உண்மையான வெற்றின்னு நினைச்சீங்கன்னா விவிபேட் 100% விவிபேட்டை எண்ணி சொல்லுங்க. அதே ஈக்குவலன்ட் ரிசல்ட் மட்டும் இவிஎம்ல காமிச்சிருங்க. நீங்க ஜெயிச்சீங்க 543ல நீங்க ஜெயிச்சீங்க, நாங்க ஒத்துக்குறோம். கோர்ட்டுக்கு போனீங்கல்ல? ஒத்துக்குறோம். கோர்ட்டுக்கு போனீங்கல்ல? கோர்ட் என்ன கோர்ட் சொல்லுச்சு? கோர்ட் என்ன கேள்வி கேட்டுச்சு? கோர்ட்டுக்கு நீங்க பண்ற மாதிரி சந்தேகம் வந்து மக்கள் போடுற ஓட்டே கோர்ட் என்ன கேள்வி கேட்டுச்சு? நீங்க உங்க இதே சஞ்சீவ் கண்ணா என்ன சொன்னாரு? எலக்ட்ரல் பாண்ட் இஷ்யூல என்ன சொன்னாரு? ஓட்டு போடக்கூடிய வாக்காளனுக்கு எந்த கட்சிக்கு யார் பணம் கொடுக்கறான்ற தெரியணும், ரைட் டு நோன்னு சொன்னாரா இல்லையா? அப்படி சாட்டிய நீதிமன்றம் நீங்க சொல்ற மாதிரி எலெக்ஷன் மிஷினே ஃப்ராட்னா சொல்லிட்டுமா? என்ன எலெக்ஷன் மிஷினை ஃப்ராட் பண்றதுக்கான கேப்பபிலிட்டி அவங்கட்ட இருக்கு. இந்த எல்லா வாதங்களும் முன்னாடி வைக்கப்பட்டது இல்ல? கோர்ட் கன்வின்ஸ் ஆச்சா? என்னது? இந்த எல்லா வாதங்களையும் வெச்சீங்க இல்ல? NGOs போட்ட அமைப்புகள்லாம் கோர்ட் கன்வின்ஸ் ஆனா சாட்டியா சொல்லிட்டுருக்கோம்ல. எலக்ட்ரல் பாண்ட்ல சொல்லிட்டது போல சொல்லிட்டுருக்கோம். ஏன் சொல்லல? நீ கோர்ட் கேட்ட வாதம் சொத்தையான கேள்விகள். என்ன கேள்வி கேட்டீங்க நீங்க? என்ன கேள்வி கேட்டீங்க? ஒரு நான் ஓடுற ஓட்டு இதுதான் பிரிண்ட் அவுட் வருதுல, அந்த பிரிண்ட் அவுட் என்றதுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை? இத கூட கேள்வி கேட்காத கோர்ட்டை போய் எப்படி நம்புவீங்க நீங்க? இதாங்க எப்படி நம்புவீங்க? அந்த தீர்ப்பு எப்படி? ஒரு நிமிஷம் புதுக்கவிதாங்க. ஒருத்தர் எழுதுனா நியாயத்தின் சமாதிகளை நீங்கள் கண்டதுண்டா? எங்கள் ஊரில் அதற்கு பேர் நீதிமன்றங்கள். அப்படி எல்லாம் சொல்றத நான் வன்மையா கண்டிக்கிறேன். நீதி யாருக்காக? நீங்க மட்டும் நீதிமன்றம் ரொம்ப கண்டிக்கத்தக்க ஒரு வாதம் இல்லங்க. மக்களுக்கு தான நீதிமன்றத்துல விடுதலை பண்றாங்க, தூக்கு தண்டனை கொடுக்கறாங்க. என்ன பண்றீங்க? கண்டிக்கத்தக்கது இல்லங்க. நீதிமன்றம் ரெண்டு நீதிபதி இப்ப ஒரு நீதிபதி ஒரே சட்டம் தானங்க, ஒரே வாதம் தானங்க. எப்படி ரெண்டு எலெக்ஷன் கமிஷனர் சொல்றீங்களா? கோர்ட் வந்து இப்படி பேசுறீங்க அப்படினா எப்படி சொல்றீங்க? கிடையாது. ஏன் அப்பீல் போறீங்க? அப்புறம் எதுக்கு அப்பீல் போறீங்க சார்? அப்படி எப்படி எதுக்கு திருப்தி இல்ல என்ன அப்பீல் போறோம்? அந்த சிஸ்டம் அந்த சிஸ்டம் விளையாடுங்க சார். முந்தா நாள் நீதிமன்றத்துல ரெண்டு ஜட்ஜி ரெண்டு பேரும் எதிராக கருத்து சொல்றாங்க. தீர்ப்பு யார் ஜெயிச்சாலும் சரி, இந்த விவிபேட்டை எண்ணாத வரைக்கும் ஜனநாயகத்தினுடைய உண்மையான வெளிப்பாடு வராது, வெளியே வராது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.